எகிப்தின் பிரம்மாண்டமான ஃபிரௌன் அரண்மனை. அந்த அரண்மனையில் இளவரசியின் தலைமுடியை சீவிக் கொண்டிருந்தாள் ஒரு பணிப்பெண், மாஷிதா. ஒரு நாள் அவளின் கையிலிருந்த சீப்பு கீழே விழுந்தது. அதை எடுக்கும்போது அவள் மெதுவாக சொன்னாள், பிஸ்மில்லா. இதைக் கேட்ட இளவரசி அதிர்ச்சியடைந்து கேட்டாள், என் தந்தையின் பெயரையா சொன்னாய்? மாஷிதா பதிலளித்தாள், இல்லை, எனக்கும் உன் தந்தைக்கும் இறைவனான அல்லாவின் பெயரை கூறினேன். இந்த செய்தி உடனே ஃபிரௌனிடம் கொண்டு செல்லப்பட்டது. கோபத்தில் எரிந்த ஃபிரௌன் மாஷிதாவை அழைத்து கேட்டான், என்னைத் தவிர வேறு கடவுள் இருக்கிறானா? ஆனால் மாஷிதா அஞ்சவில்லை. எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லாவே என்று உறுதியாக கூறினாள். இந்த வார்த்தைகள் ஃபிரௌனின் அகந்தையை நொறுக்கின. உடனே அவன் கட்டளையிட்டான், ஒரு பெரிய அண்டாவில் எண்ணெயை குதிக்க விடுங்கள். அரண்மனை வெளித்தளத்தில் குதிக்கும் எண்ணெய் நிரம்பிய பெரிய செப்பு அண்டா கொண்டு வரப்பட்டது. அதன் அனல் தூரத்திலிருந்தே சுட்டெரித்தது. பின்னர் ஃபிரௌன் மாஷிதாவை நோக்கி கூறினான், இப்போதாவது என்னையே கடவுள் என்று சொல், இல்லையெனில் உன்னையும் உன் பிள்ளைகளையும் இதில் வீசி விடுவேன். மாஷிதாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவளின் ஈமான் சற்றும் பலவீனப்படவில்லை. அவள் சொன்னாள், நீ இந்த உலகத்தில் மட்டுமே அதிகாரம் கொண்டவன். என் ஆன்மா அல்லாவிடமே செல்லும். இதை கேட்ட ஃபிரௌன் அவளது பிள்ளைகளை கொண்டு வரச் சொன்னான். ஒவ்வொரு குழந்தையையும் அவளின் கண் முன்னால் நிறுத்தி மிரட்டினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் மாஷிதா உறுதியாக ஒரே பதிலைச் சொன்னாள், அல்லாவே என் இறைவன். ஒரு தாயின் இதயம் உடைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளின் ஈமான் உடையவில்லை. இறுதியாக அவளின் கைகளில் இருந்த பால் குடிக்கும் பிஞ்சு குழந்தை மட்டும் மீதமிருந்தது. அந்த குழந்தையை சிப்பாய்கள் பிடிக்க முயன்றபோது ஒரு கணம் மாஷிதாவின் மனம் தடுமாறியது. அப்போது அல்லாவின் அனுமதியால் அந்த பிஞ்சு குழந்தை பேசத் தொடங்கியது. தாயே, அஞ்சாதீர்கள், நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள். அந்த வார்த்தைகள் மாஷிதாவுக்கு மீண்டும் தைரியத்தை அளித்தன. பின்னர் அவள் தன் குழந்தையை நெஞ்சோடு அணைத்தபடி அந்த குதிக்கும் அண்டாவை நோக்கி நடந்தாள். அவர்கள் இந்த உலகத்தில் கொல்லப்பட்டார்கள், ஆனால் மறுமையில் வெற்றி பெற்றார்கள். பல நூற்றாண்டுகள் கழித்து முகம்மது அவர்கள் மிஹராஜ் பயணத்தில் ஒரு இனிய நறுமணத்தை உணர்ந்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அவர்கள் கூறினார்கள், இது மாஷிதா மற்றும் அவரது பிள்ளைகளின் கபரிலிருந்து வரும் நறுமணம். உடல்கள் அழிந்தாலும் ஈமான் அழியாது.